Hi students, welcome to 4G Silver Academy Tamil. உங்கள் சிலபஸில் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஒரு 8 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க, லாங் ஆன்சர்ஸில். அப்படி இல்லை 16 மார்க் கொஷின் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு அல்காரிதம் எழுதுங்க, சூடோ கோட் எழுதுங்க, ப்ரோக்ராம் எழுதுங்க, ஃப்ளோ சார்ட் வரைங்கன்னு 4த்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் 4 மார்க் அலோகேட் பண்ணி 16 மார்க் கொஷின்ஸ்லையும் கேட்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4 இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஸோ தரோவாக பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி. ஃபைண்டிங் த மினிமம் நம்பர் இன் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த லிஸ்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஹெட்டிங் போட்டுட்டு அப்படியே நான் என்ன நோட்ஸ் எழுதி போட்டிருக்கோம், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு. கன்சிடர் த லிஸ்ட். நம்ம ஒரு லிஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த லிஸ்ட்டுக்கு பேர் ஏ. அந்த லிஸ்ட்டுக்கு பேர் ஏ. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா 4 எலமெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். 40, 30, 10, 20. இந்த 40யோட பொசிஷன் 0ல் இருக்குது. இண்டெக்ஸ் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ். இதுக்கு பேர் என்ன? இண்டெக்ஸ். எப்பயுமே ப்ரோக்ராமிங்கில் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வித் 0 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 0, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, இதெல்லாம் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் எலமெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு பேர் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எலமெண்ட்ஸு. அந்த எலமெண்ட்ஸு கீழே இங்கே அசைன் பண்ணது எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மினிமம் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்னது மினிமம் நம்பரு. 10 தான் சின்ன நம்பர்னு தெரிஞ்சிடும். ஆனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நேரம் ஆகும் சால்வ் பண்ணி சொல்கிறதுக்கு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அப்படி தேவையில்லை. வித்தின் 1 செகண்டில் நம்மளுக்கு சொல்லிடும் கால்குலேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுப்போம், அப்புறம் அல்காரிதம் படிப்போம், அப்புறம் ப்ரோக்ராம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், இது எல்லாத்தையும் நம்ம ஆர்டராக பார்த்துட்டு வரலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அசைன் min ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0. இதோட மீனிங் என்ன சார்? நான் என்ன பண்ண போகிறேன்னா 0 என்னது, ஏ ஆஃப் 0 என்னது, லிஸ்ட்டு ஏல 0 இண்டெக்ஸ்னு அர்த்தம். ஏல 0, தட் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஏ லிஸ்ட்டில் இருக்கிற 0 இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட். ஸோ ஏ ஆஃப் 0 என்ன இருக்குது? 40. அந்த 40 நம்ம என்ன பண்ணுறோன்னா மினிமமாக நம்மளாக அசைன் பண்ணிக்கிறோம். அதுதான் இப்போதைக்கு சின்ன நம்பர்னு அசைன் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்போ மினிமம் என்னவாயிடும்? இப்போது 40 தான் மினிமம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பரை நம்ம மினிமமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் இப்போதைக்கு சின்ன நம்பர்னு. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கம்பேர் மின் அண்டு ஏ ஆஃப் 1. அப்படின்னா என்னதுன்னா, போன மினிமம் வேல்யூ என்ன இருக்குது? 40. இந்த 40யும் அண்டு ஏ ஆஃப் 1, லிஸ்ட்டு ஏல 1 இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 30. அப்போது நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம்? இந்த மினிமம் 40யும் அப்புறமா ஏ ஆஃப் 1 என்ன இருக்குது? 30. இந்த 40யும் 30யும் கம்பேர் பண்ணுறோம். இதில் எது சின்ன நம்பரு? இந்த 30 தான் சின்ன நம்பர். அப்போ 40 இஸ் கிரேட்டர் தென் 30. அப்போ 30 தானே சின்ன நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மினிமம் ஈக்குவல் டு 30. அப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 40யை இந்த 30 கூட கம்பேர் பண்ணோம். அப்போ 30 தான் மினிமம் ஆயிடுச்சு. அப்போது மினிமம் ஈக்குவல் டு 30. புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் 3, கம்பேர் மின். லாஸ்ட்டாக கம்பேர் மினிமம் என்ன வேல்யூ கிடச்சிது? நம்மளுக்கு 30 கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? 30. அண்டு ஏ ஆஃப் 2, லிஸ்ட்டு ஏல இண்டெக்ஸ் 2ல் என்ன எலமெண்ட் இருக்குது? 10 இருக்குது. இப்போ 30யும் 10ம் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இதில் எது சின்ன நம்பர்? 10 தானே சின்ன நம்பர். அப்போ 30 பெரிய நம்பர். அப்போ நம்ம மினிமம் என்ன வந்துடும்? 10 தானே. அப்போ மினிமம் ஈக்குவல் டு 10. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், கம்பேர் மினிமம். லாஸ்ட்டாக மினிமம் என்ன கிடச்சிருக்கு? 10 கம்பேர் வித் ஏ ஆஃப் 3. ஏ ஆஃப் 3 அந்த லிஸ்ட் ஏல 3வது இண்டெக்ஸில் என்ன எலமெண்ட் இருக்குது? 20. இப்போ 10 சின்னதா 20 சின்னதா? 10 தான் சின்னது. 10 தானே சின்னது. அப்போது
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் ஈக்குவல் டு 10 எழுதிடலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? மினிமம் நம்பர் இன் எ லிஸ்ட் இஸ் 10. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை மினிமம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மினிமம் எலமெண்ட் எடுத்து அடுத்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுங்கள். மினிமமாக இருந்துச்சுன்னா அதே மினிமம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படி மினிமம் இல்லைன்னா அடுத்தடுத்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். நான் என்ன கொடுத்தனோ அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான். சின்ன லிஸ்ட் எடுத்து சிம்பிளாக எழுதி முடிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ அல்காரிதம் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் அல்காரிதம். நம்மளுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுறது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வேல்யூ, ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம மினிமமாக அசைன் பண்ணிக்கிட்டோம். அதை நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அசைன் த ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் ஆஸ் மினிமம் வேல்யூ. அப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம மினிமம்னு எடுத்துக்கணும் எப்பயுமே இந்த ப்ராப்ளமில். ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் அல்காரிதம். நெக்ஸ்ட் கம்பேர் மினிமம் வேல்யூ வித் செகண்ட் வேல்யூ. அப்போது இப்போ நம்ம மினிமம் எதை எடுத்தோம்? 40 எடுத்தோம். இந்த 40 நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்? ரெண்டாவது வேல்யூ கூட கம்பேர் பண்ணோம். அப்போ கம்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பு, when a value is smaller than the present minimum value then it becomes the new minimum. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெண்டாவது நம்பர் கம்பேர் பண்ணல 30. இந்த 30 வந்து இந்த 40 விட ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்போ நம்ம இதை தான் புது மினிமம் வேல்யூவாக எடுத்துக்கணும். புது மினிமம் வேல்யூ வந்து இப்போது 30 ஆயிடுச்சு. இப்போ 40 இல்லை, அது 30 தானே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிரிண்ட் த மினிமம் வேல்யூ. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். தேர்டு ஸ்டெப் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் த மினிமம் வேல்யூ கொடுக்கும். இது நம்மளுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? 10ன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும் வித்தின் செகண்ட்குள்ளே. ஸோ ரொம்ப ஈஸி தானே இந்த ப்ராப்ளமு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராப்ளம்க்கான ஃப்ளோ சார்ட் வரைய போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்னு எழுதணும். ஸ்டார்டிங்கில் எழுதணும், எண்டிங்கில் ஸ்டாப்னு எழுதணும். இந்த ஸ்டார்ட்டுக்கும் இந்த ஸ்டாப்புக்கும் சிம்பிள் இப்படி தான் நீங்கள் வரையணும். ஓகேங்களா? தப்பாக வரையக்கூடாது. ஸ்டார்ட்டு ஸ்டாப். ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டு, எண்ட் ஆகும்போது ஸ்டாப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம், நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, இந்த தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, நீடு, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேரலோகிராம் சிம்பிள் போடணும். பாக்ஸ் மாதிரி பேரலோகிராம் பாக்ஸ் போடணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையானதை எழுதிக்கலாம். ரீட் என். என்னன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வாங்கிக்க போகிறோம். அப்போ ரீட் என் அதை வாங்கிக்கிறோம். ஒரு லிஸ்ட்டு வாங்கிக்கிறோம். ஒரு லிஸ்ட்டு ஏன்னு ஒரு லிஸ்ட்டு வாங்கிக்கிறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது என், இதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகேங்களா? இந்த ரீட் என் வேறு எதுக்கு யூஸ் ஆகும்னா மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்காக யூஸ் ஆகும் இது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு லிஸ்ட்டை வாங்கிக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணையும் வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து என்னது? இது ஸ்டார்ட் பண்ணுறது. இது என்னது? இது நம்மளுக்கு தேவை, நீடு, என்னெல்லாம் தேவையோ. இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சைடில் எழுதுகிறேன். நீங்கள் டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும் எக்ஸாமில். நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அசைன் பண்ணுறோம். என்ன சார் அசைன் பண்ணுறோம்? ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, நான் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? மினிமம்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ எலமெண்ட் என்னது? லிஸ்ட் ஏல இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறத நம்ம மினிமம்னு சொல்கிறோம், அசைன் பண்ணுறோம். அப்போது மின் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0. அப்போது அசைன் பண்ணியாச்சு. எலமெண்ட்டு தான் வந்து இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டு தான், எலமெண்ட்டு தான் வந்து மினிமம்னு அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் எலமெண்ட் இது கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு கண்டிஷன் வரும். இதுதான் அந்த கண்டிஷன், இதுதான் கண்டிஷன் செக் பண்ணுறது தான் இது. இங்கே ஏன் சார் ஃபார் லூப் போட்டிங்க? போட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஃபார் லூப். ஸோ லூப் இது. லூப் எதுக்கு? ஃபார் ரிப்பீட்டிங் த ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த லூப் போடுறோம்.
அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கொடுத்து செக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எப்போ இப்படி தான் சிம்பிள் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. ஸ்டார்ட்டுக்கு எப்படி போட்டோம், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கர்வ் மாதிரி போட்டோம். இந்த கர்வ் மாதிரி போடாமல் ஓகேங்களா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம்னா அதுதான் வந்து என்னது லூப்புக்கான ஷேப்ஸ். ஸோ ஃபார் லூப்பில் I is equal to 1 அதுலேருந்து n-1 வரைக்கும். அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னால் இருக்கிற எலமெண்ட் வரைக்கும் செக் பண்ணுறதுன்னு அர்த்தம் லூப். ஓகேங்களா, இப்போ n நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ n என்னது 4 - 1 3 வரைக்கும் செக் பண்ணும். அப்போது இது வரைக்கும் செக் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும். ஓகேங்களா, சரி. ஃபார் லூப்பில் ஏன் I ஈக்குவல் டு 1லேருந்து n-1 போட்டோம்னா நம்ம எங்கேருந்து செக் பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து தான் செக் பண்ண போகிறோம் இங்கே. ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸ் நம்பர் வேல்யூ 1லேருந்து தான் செக் பண்ண போகிறோம், 1லேருந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும். ஓகேங்களா, அப்போ I is equal to 1 அதுலேருந்து n-1 கடைசி எலமெண்ட்டுக்கு முன் எலமெண்ட் வரைக்கும் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் எடுக்க போகிறோம், எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஏ ஆஃப் ஐ என்னது, இப்போது ஐயில் என்ன இருக்குது, இப்போ 1 இருக்குது. ஏ ஆஃப் 1ல் என்ன இருக்குங்க 30 செக் பண்ணுது லெஸ் தென் மினிமம். ஸ்டார்டிங் நம்ம மினிமம் என்ன எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் 14 எடுத்துக்கிட்டோம். ஸோ 30 லெஸ் தென் 40 ட்ரூ தானே, அப்போ மினிமம் ஈக்குவல் டு 30. ஸோ உங்களுடைய கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா, எஸ் ஆமாம் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அப்போ மினிமம் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், நீ எடுத்த நம்பர் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், கேபிட்டல் ஏ போட்டுக்கணும். ஓகேங்களா, நீ எடுத்த நம்பர் இங்கே ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லை இப்போ 30, இப்போ இந்த ஸ்டெப் எடுத்துப்போமே, இப்போது இந்த எலமெண்ட் எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல மினிமம் என்ன வந்திருக்கும் 10ன்னு வந்திருக்கும். என்ன சொன்ன ஸ்டெப்ஸ் தான் இங்கே 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கி. இப்போ இந்த நம்பர் கம்பேர் பண்ணுறீங்க, 20 இஸ் லெஸ் தென் 10 இல்லை, 20 வந்து கிரேட்டர் தென் 10. அப்போ என்ன ஆகாது, அந்த லூப் இதுக்குள்ளே போகாது, இந்த பக்கம் போயிடும். ஸோ ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு இங்கே வந்துடும். அப்படி இல்லையா திரும்ப என்ன பண்ணும், லூப்பு திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு இன்னொரு எலமெண்ட்டை செக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணி அந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு அந்த லூப் முடிஞ்சிச்சு, இங்கே போய் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகிடும்னா, நல்லா கவனிங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா இந்த லூப் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப எங்கே வந்துச்சு, அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்து நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது, மினிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஆன்சரோட மினிமம் வேல்யூ என்ன 10. அந்த 10 இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டாப் ஆகிடும் ப்ரோக்ராம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை தான் அப்படியே இது சார்ட்டில் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறோம், தேவையான எலமெண்ட்ஸை வாங்கிக்கிறோம், ஒரு லிஸ்ட்டை வாங்கிட்டு எலமெண்ட்டை நம்ம மினிமம்னு அசைன் பண்ணுறோம், ஒரு லூப்புக்குள்ளே போடுறோம். லூப் எதுக்கு, ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணுறதுக்கு. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து செக் பண்ணுது, ஆன்சர் ட்ரூவாக இருந்தால் அந்த எலமெண்ட் தான் மினிமம்னு சொல்லிடுறோம். அப்படி ஆன்சர் ட்ரூவாக இல்லை ஃபால்ஸ்னா திரும்ப லூப்புக்குள்ளே போய் அடுத்த எலமெண்ட்டு செக் பண்ணுது. ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசி எலமெண்ட் வரைக்கும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லூப்பை விட்டு வெளியில் வந்து நம்மளுக்கு மினிமம் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுது. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூடோ கோட். இந்த சூடோ கோடை ஸ்டார்டிங்கில் நம்ம பிகின்னு எழுதணும், எண்டிங்கில் எண்டுன்னு எழுதணும். இதுதான் விஷயமே. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம எழுத வேண்டியது தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கில் லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வாங்கிக்கணும். 1 2 3 4 அப்போ என்னன்னு வாங்கணும். அப்புறம் ஒரு லிஸ்ட்டை வாங்கணும், லிஸ்ட்டுக்கு பேர் ஏ. ஸோ அதான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும், லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் ஏ ஆஃப் 0 எலமெண்ட்டை தான் நம்ம மினிமம்னு வச்சுக்கணும். மினிமம் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0. இப்போ ஒரு லூப்பில் வந்து லூப்புக்குள்ளே போகிறோம், ஐ வந்து 1ல் வச்சுக்கிறோம். ஏன் 1ல் வச்சுக்கிறோம், ஐ ஈக்குவல் டு 1? ஏன்னா நம்ம இந்த எலமெண்ட் இது கூட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது கூட தான் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது 1 தான் நம்ம ஸ்டார்டிங்காக வச்சுக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் லூப் போனால் ஃபார் லூப் போட்டுக்கலாம், ஒயில் லூப் வேணால் ஒயில் லூப் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக நான் இந்த இடத்துல ஒயில் லூப் போட்டிருக்கேன். ஒயில் இப்போ இந்த ஐ வந்து செக் பண்ண போகுது, ஐ லெஸ் தான் ஈக்குவல் டு n-1. அப்படின்னா என்னதுன்னா, கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி
2 செக் பண்ணணும், 3 செக் பண்ணணும், அதுக்கப்புறம் எலமெண்ட் இருக்காது. அதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம n ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவோம், n வந்து இப்போ ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 4ன்னு சொல்லிட்டோம்னா கம்ப்யூட்டர் இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும். இப்போ நீ I வந்து 5ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், லிஸ்ட்டில் 5னே ஒன்று கிடையாது. அப்போது 5 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 தப்பு, அப்போது செக் பண்ண முடியாதுன்னு லூப் விட்டு வெளியில் வந்துடும். இதுக்கு தான் லூப் போடுறது. நெக்ஸ்ட் இஃப் அப்படி இப்போ I ஈக்குவல் டு 1, அப்போ இந்த 1 இப்போ உள்ளே வந்துருச்சு. இஃப் a ஆஃப் I லெஸ் தேன் மினிமம் செக் பண்ணுது, இந்த 40யை விட இந்த 30 சின்ன நம்பரான்னு செக் பண்ணுது. அப்படி கரெக்டாக இருந்துருச்சுன்னா தென் அதுதான் மினிமம் நம்பர். அப்போ இஃப் லூப்பு க்ளோஸ் ஆகிடும். எண்ட் இஃப், ஒரு இஃப் லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எண்ட் இஃப்னு எழுதணும் சூடோ கோடில். நெக்ஸ்ட்டு திரும்ப என்னாகும், இப்போ அடுத்த I போனோம் இல்லையா, 1 முடிச்சாச்சு. இப்போ அடுத்த I என்ன இருக்குது, 2, அடுத்த I 3. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது பேர் என்ன, இன்க்ரிமெண்ட். இப்போ வெறும் I ஈக்குவல் டு 1 மட்டும் போட்டு சால்வ் பண்ணிட்டா ப்ராப்ளம் முடியாது. ஏன்னா நிறைய அடுத்தடுத்த எலமெண்ட் செக் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், I இஸ் ஈக்குவல் டு I + 1, அடுத்தடுத்த எலமெண்ட்டை செக் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த லைனை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், திரும்ப இங்கே போயிடும் லூப்புக்குள்ளே. இப்போ I ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். 2 வந்து 4ஐ விட லெஸ் தானே. இப்போ Iல 2 இருக்குது, ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4, 4 - 1 3, 2 லெஸ் தென் 3 தானே. அப்போ செக் பண்ணலாம், உள்ளே போகும். அப்போது உள்ளே போயிட்டு மினிமமாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த I தேர்ட் எலமெண்ட் செக் பண்ணும். இந்தமாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வைல் லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். எண்ட் வைல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், எது மினிமம் நம்பர்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. லாஸ்ட்டாக ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நான் எப்படி எழுதி போட்டனோ அப்படியே எழுதுங்க, உங்களுக்கு 16 மார்க் கொடுத்துருவாங்க. 8 மார்க் கொஷினா 8 மார்க் அப்படியே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்டிங் போடுங்க, ஃபைண்டிங் த மினிமம் நம்பர் இன் எ லிஸ்ட். ஓகேங்களா, அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ஹெட்டிங் போடணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் போட்டுருங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா 2ன்னு போட்டுட்டு இதை எழுதணும். 2 ஃபைண்டிங் த மினிமம் நம்பர் இன் எ லிஸ்ட்னு எழுதிடுங்க. ஓகேங்களா. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா எக்ஸாம்பிள் எழுதணும். என்ன எழுதணும், எக்ஸாம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, அந்த எக்ஸாம்பிள் எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது அல்காரிதம் எழுதணும். அல்காரிதம் நம்ம ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். அல்காரிதம், அந்த அல்காரிதம் எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ளோ சார்ட் வரீங்க. ஃப்ளோ சார்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சூடோ கோட் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. இன்டர்வியூவில் கேட்டாலும் அந்த கான்செப்டை தெளிவாக சொல்லுங்கள். இதனால தான் இந்த லூப் யூஸ் பண்ணுறோம், இதனால தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்தமாரி இன்டர்வியூலையும் நீங்கள் தெளிவாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்க்கலாம்.